எப்படி மேக்கப் போடுறது காட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா. ராதை எப்படி சுத்தி காட்டுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ராதை வேடம் போட்டாச்சு. முத்தம் கூட அம்மா. கூழ் தவளை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு கூழ் ஊத்திட்டு கொஞ்சம் கூழுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாப்பா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ், அதுக்காக பாப்பாக்கு ராதை வேடம் போட சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இன்னைக்கு வந்து பாப்பாக்கு அழகா ராதை அலங்காரம் பண்ணலாமா? நான் ஜெஷிதா ராதை மேக்கப் பண்ணலாமா ஜெஷிதா? ராதை மேக்கப் சரி சரி அழகா போடலாம். இவரு அழகா வந்து உட்காந்துருக்காரு. அம்மா காலையில குளிச்சுட்டு அம்மா கண்ணுல கலர் வை, லிப்ஸ்டிக் போட சொல்லிட்டு இவர் சொல்லிட்டே இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எப்படி அழகா போடலான்னு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன், எப்படி போடுறதுன்னு தெரியாது எனக்கு. சோ என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷனு, அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் பவுடரு, இது வந்து ஐப்ரோ பென்சில், இது வந்து லிப் லைனர், லிப்ஸ்டிக்கு, இது வந்து ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மை வைக்கிறது ஐலைனரு, அப்புறம் வந்து சீரம், ஹேர் சீரம் போட்டு அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு ஹேர் சீரம் எல்லாம் போட்டு பாப்பாக்கு அழகா மேக்கப் போட போறேன். ஹேர் சீரம் போடு ஃபர்ஸ்ட் தலை சட்டையை மாத்திடலாமா? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு மேக்கப்பா போடலாம். ஏன்ச்சுமா ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வந்து சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தேன். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, இந்த கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான கலர், வெல்வெட் கலர்ல நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ். அதனால பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் ராதை ட்ரெஸ் போட போறோம். அவர் அதுக்குள்ள ட்ரெஸ் போடுங்கன்றாரு. போடலாம், போடுங்க ட்ரெஸ் போட்டு மேக்கப் போடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குதா ஜெஷிதா? ட்ரெஸ் நல்லா இருக்குதா? சூப்பர். மேக்கப் போடணும். மேக்கப் போடுன்றாரு. அட எவ்வளவு அழகா உட்கார்றாரு மேக்கப் போட்டு. கொஞ்சம் டீ குடிச்சது பிசு பிசுன்னு ஒட்டுது. ஈர துணி வச்சு தொடச்சு விடு. அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடு ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் இன்னைக்கு ஒரு நாள் தான் மேக்கப். நான் எப்பவுமே டெய்லிலாம் மேக்கப்லாம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இது மாதிரி வெளில போனா, அதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மேக்கப் போடுறேன். வெறும் பவுடர் மட்டும் தான் அடிச்சு விடுவோம் பாப்பாக்கு. ஸ்பாஞ்ச் இது வச்சு அமுத்தனா அழகா எல்லா பக்கமும் அழகா ஈவனா மேக்கப் போடுறதுக்கு. எங்க ஈவனா திட்டா தான் இருக்குது. இது கட்ட அடிக்க வந்துடும்மா. ஃபவுண்டேஷன் பவுடர் போட்டுக்கலாம். கண்ண மூடு. பாப்பாக்கு ஆனா எவ்வளவு மேக்கப் போட்டாலும் மேக்கப் போடுற மாதிரி தெரியல பேபி. அவ்வளவுதான், கலர் அவ்வளவுதான். ஜெஷிதா நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேக்கப் கம்ப்ளீட் ஆகுது பேபி. சரி, கொஞ்சம் தான் நல்லா இருக்கும். வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு லிப் லைனர் போட்டுக்கலாம் அழகா. எனக்கே மேக்கப் போட தெரியல, அதனால தான் லேட் ஆகுது. எப்படி மேக்கப் போடுறதுக்கு காட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா. மேக்கப் போடுறதுன்னா அவருக்கு ஆர்வமா இருக்குது. அதனால மேக்கப்னா நல்லா காட்டுறாரு. மற்ற விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாரு, அடம் பிடிப்பாரு. எப்படிமா லிப்ஸ்டிக் போடுறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா. மம்மா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்கே செலிப்ரேஷனே முடிஞ்சிடும் போல இருக்கு. அவ்வளோ ஸ்லோவாக போட்டுட்டு இருக்காங்க மேக்கப்பு. ஜெஷிதா எப்படி சிரிக்கிறா பாரு. பொட்டு வைக்குமா? பொட்டு வந்து வெள்ளை பொட்டு இங்க அப்படி மாத்தி வைப்பாங்களே. ஆமா, இங்க ரவுண்டா வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு வைக்க தெரியாது, அழகா வைக்க. காட்டுமா, ஆட்டாம காட்டுமா. மேக்கப் அப்பாட்ட காட்டுமா போட்ட. நல்லா இருக்கும். ராதை வேடம் விட்டு கொண்டிருக்கும் ஜெஷிதாவை பாருங்க.
எவ்வளோ ஆர்வமா வேடமிடுறாரு பாருங்க. புருவத்தை தூக்காதடி, புருவத்தை தூக்குறா. குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏன் ஆட்டாத காட்டேன், புருவத்தை தூக்கக்கூடாது, அப்பதான் அழகா வரும். முடி நிறைய இருக்குது இவளுக்கு. ஃபேஸில் நிறைய ஃபேஸ் ஹேர் இருக்கிறதுனால ஜஸ்விதாக்கு பொட்டு பெருசு பெருசா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதானே? கட்டி பிடிக்கிறாரு. ஜஸ்விதாக்கு ஷால் போட்டு மேக்கப் போடுங்க. அவ்வளோதான், மேக்கப் போட்டாச்சே. ஷால் போடுமா? ஷால் அப்புறம் தான் போடணும். இதை போட்டுடலாம். ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்கு ப்ளூ கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேடினேன். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிங்க், எல்லோ, ரெட் இது 3 தான் காமனா வச்சிருந்தாங்க. ஸோ அதனால பிங்க் வாங்கிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால அதெல்லாம் அழகா வந்து பாத்தீங்கன்னா 2 முடிச்சு போட்டுருவா இல்ல சுருக்கு போடுவா? நல்லா முடிச்சு போடு, கட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுருக்குலாம் போட்டா அவுத்து விட்டு வந்துடும். டைட்டா இல்லாம போடு, கை வச்சு பாரு டைட்டா இருக்கா. அப்ப ஓகே, கட் பண்ணிடலாம் இத. ஆனா இதெல்லாம் ஒரு வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி தான் போட்ட உடனே வேஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான். போயிட்டு முழுசா எத்தனை ஒரு ஆளா என்னன்னு தெரியல, பாப்போம். அழகா இருக்கா நல்ல ஜெஷிதா? நல்லாதாம்மா இருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு வந்து கம்மல் தான் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கம்மல் போட்டாச்சு, கம்மலும் போட்டாச்சு. கம்மல் போட்டு அழகா கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு. நார்மல் கம்மலே போட்டுருக்கலாம்ல, இது ரோஜா பூ கம்மல தொங்குது. காட்டுறி கொஞ்சமா காட்டு, கழுத்து காட்டு. திரும்ப லூசா கட்டி விடுங்க. சங்கீதா எப்படி மேக்கப் போட்டுக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாவே கேக்குறாரு, அம்மா ஷால் போடுமா, ஷால் போடுமா அப்படின்னு கேக்குறாரு. காட்டுமா, இப்படி காட்டுமா. அவ்வளவுதான், நீட்டா இருக்குண்ணா ஷாலு. 2ஆம் அடிச்சுன்னா இந்த டிசைன் இப்படி வராது. இது வந்து இருமா, இது வந்து இப்படி நேரம் இங்க வரணும். லாஸ்ட் டைம் எடுத்துன்னு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனா பரவாயில்ல, இது நெட்டட் ஷாலுன்றதுனால பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. பின் குத்துணும். நான் தான் ஷால்ல பின் போட்டிருக்கேன், அதே பின்னை காட்டி ஜஸ்விதா குத்திட வேண்டியதான். அழகா இது உள்ள இப்படி வச்சு அழகா இப்படி பின் போட்டிருந்தாங்க, கடையில பார்த்தாங்க. காட்டு அப்பா கிட்ட திரும்ப. எங்க வீட்டு குட்டி ராதைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்காருன்னு. நெத்தி சுட்டி இருந்தது எங்க? நெத்தி சுட்டி போடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு ராதை வேஷம் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வா ஜஸ்விதா, ராதை குட்டி ராதை வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஸ்கூல் போறியா? ஸ்கூல் போறியா? சுத்தி காட்டுவா. வா சுத்தி காட்டுவா, சுத்தி காட்டுவா. அப்ப இங்க வா. வா அங்க போய் சுத்தி காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி காட்டு. வாங்க சுத்தி காட்டுங்க. சுத்தி காட்டுங்க, சுத்தி காட்டுங்க. அப்பா சுத்தி காட்டுங்க. வா ராதை எப்படி சுத்தி காட்டுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வா நல்லா இருக்கு ஜஸ்விதா. ஸ்கூல் போலாமா? ஸ்கூல் போலாமாடி. இன்னைக்கு பாப்பாக்கு வந்து பேக்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் வந்து வேக வச்சிருக்கேன். சுண்டல் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வேக வச்சிருக்கேன். அதை கொடுத்துட்டேன், தண்ணி பாட்டில் பிடிச்சி கொடுத்துட்டேன். இட்லி 2 கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஓகே போலாம். ஜஸ்விதா நல்லா இருக்காமா? மேக்கப் நல்லா இருக்கா? அம்மா போட்டாங்க நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் அழகா ஜஸ்விதா ராதா கெட்ட போட்டு ரெடி ஆயிட்டாரு ஸ்கூலுக்கு. போலாமா? ஸ்கூல் போலாமா ஜஸ்விதா? கதவை சாத்திட்டு போலாமா? சரி. எங்க வீட்டு ராதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடந்துகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாரு. அழகா பாருங்க, பொம்மை மாதிரியே போயிட்டு இருக்காரு பாருங்க. லிட்டில் இந்த ட்ரெஸ் எடுக்கிறதா நல்லா இருக்கு. வேற ட்ரெஸ்னா அந்த அளவுக்கு எடுப்பா இருந்திருக்காது. அது மாதிரி இந்த பிங்க் கலர் பூ வந்து ஒயிட் கலருக்கு நல்லா இருக்கு. அம்மாட்ட போமா. முன்னாடியே சாப்பாடு கொடுத்துருக்கணும். ஆமா, மேக்கப் போறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டேனே. இட்லி முதல்ல கொடுத்துருக்கணும் நீ. இட்லி அப்பதான் வெந்து இருந்தது பேபி. அவ்வளவுதான், அழகா ரெடி ஆயிட்டாரு ஜஸ்விதா. பொறுமை நடங்க. முத்தம் கொடுக்குவாடி. அவரே கேக்குறாரு பாரு, முத்தம் கொடு அம்மா. நாய்க்குட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? நாய்க்குட்டி இருக்கான், அதனால கத்துற. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ராதை வேடம் போட்டாச்சு. ஸ்கூலுக்கு போலாமா? கார்ல பைக்ல போலாம். நம்ம கார்ல போகணுமா அவருக்கு? பாத்தியா
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துட்டோம். குட்டி பசங்க எல்லாமே ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து குட்டி கிருஷ்ணா ராதா சொல்லிட்டு ஸ்கூலே நல்லா அழகா இருந்துச்சு. பாப்பா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று சண்டே அன்னைக்கு நாங்க மாமியார் வீட்டுக்கு போய் கூழ் ஊத்தணும். ஸோ கூழ் ஊத்துற திருவிழா. ஸோ அதையும் இந்த வீடியோ கூட சேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுமா. சாமி பார்க்க போறாரு. எங்கம்மா போற சாமி பார்க்க? எங்க போறோமா? சாமி கும்பிட போறோமா? சரி. எவ்வளவு அழகா சொல்றாங்க. எங்க ஊர்ல திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்க வீட்டுக்கு போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கூழ் ஊத்துறாங்க. சோ அதனால கிளம்பி இருக்கோம். காலையிலே வர சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போலாமா? சரி. வீரமணி தாத்தாட்டு போறாங்க. சரி போலாமா? போலாம். ஜஷிதாக்கு நான் தான் மேக்கப் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு மேக்கப்பே போட மாட்டோம். அப்புறம் வந்து ப்ளூ கலர் ஐலைனர்னால ஒழுங்கா போடல. இருந்தாலும் போட போட அழகா கத்துக்கலாம். சரி போலாமா? அவுட்ஃபிட் இதான் என்னோட சாரி. சூப்பரா இருக்கு சங்கீதா. போலாமா? என்னோட அவுட்ஃபிட் இதான் பர்த்டேக்கு எடுத்ததுல. ஆமா போலாமா? நல்லா இருக்கு. போலாம். ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. குளத்துல வந்து கரவுண்ட் அடிக்கிறாங்க. இங்க இருந்தா சாமி அழைச்சிட்டு போவாங்க சங்கீதா. குளத்துல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வீடு. நம்ம வீட்டு எதிர்த்தாப்புல தான். ரஷிதா ஆயா பக்கத்துக்காக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏய் ஜஷிதா மேக்கப் போட்டு வந்துக்கிறாரு. பாதி மேக்கப் கழிச்சிட்டாரு அவரு. உள்ள போ உள்ள போ. செப்பல் போடு. இங்கடா கூழ் ஊத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண. அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. கூழ் பண்ண எல்லாமே ரெடி. கூழ்லாம் கரைச்சி வச்சிருக்காங்க. அப்படியே ஊத்திட்டு வீட்டுல சாமி படிச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு போகணும். சாமி இங்க குளத்துல வந்து ஜோடிக்கிறாங்கல்ல. ஆமா வீட்டுல சாமி படிச்சிடணுமா? ஸ்கூல் ஃபுல்லா கரைச்சாச்சு. அதெல்லாம் மேல போடணுமா? மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் அப்படியே மேல போட்டு எல்லாத்தையும் ஒரே அதுக்கு அப்படியா? இங்க இருந்தே வேடிக்கை பாக்குற. கிட்ட போலையா? கிட்ட போலாம். அப்படியே போய் போமா? ஆமா. சாமி அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க குளத்துல இருந்து தான் சாமி அழைப்பாங்க. அதுதான் நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இல்லை போ. இங்கே சாமி கும்பிட்டு அம்மா கும்பிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கூழ் குடிக்கிறோம். நீங்க மார்னிங் டிஃபனே வந்து பாத்தீங்கன்னா கூழ் தான். நேரா கிளம்பி வந்தாச்சு. கூழ் குடிக்கலாம். சூப்பரா இருக்கும். ஆடி மாசம்னாலே கூழ் தான்ப்பா. ஜஷிதா தண்ணி குடிச்சிட்டு வராரு. எல்லாரும் கூழ் குடிக்க போறோம். வாங்க வாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட சாமி வருது. இப்போ கூழ் ஊத்துறதுக்காக கோவிலுக்கு போறோம். மேல அடிச்சுட்டே போறாங்கல்ல எல்லாருமே. கூழ் கூட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவாங்க. நல்லா பெரிய தவளையே கரைச்சி வச்சிருக்காங்க. ஆமா பெரிய தவளை தான் கரைக்கணும். கூழ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கோவில்ல போயிட்டு அப்படியே கூழ் ஊத்திட்டு சாமி பறிச்சு வர வேண்டியதான். சரி ஓகே போலாம். பெரிய சுமார் ஒண்ணு கொடுத்தாங்க. ஒழுங்கா புடி. எட்டலையா பானை மேல வரைக்கும்? அப்புறம் என்ன புடிய? ஆமா கூழ் தவளை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட மணி ஒரு 1:30 2 மணி ஆயிடுச்சு. ஆமா 2 மணி கூழ் ஊத்துறாங்கப்பா.
கூழ் ஊத்தியாச்சா? சரி வீட்டுக்கு போலாமா? கோயிலுக்கு போயிட்டு கூழ் ஊத்திட்டு கொஞ்சம் கூழுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், சிறப்பா முடிஞ்சது. நான் கூட கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். எப்பவுமே கூழ் ஊத்தினா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும் தான். ஓரளவுக்கு இருக்கு. இவ்வளவுதான் ஊர்ல கூட்டமே, அவ்வளவுதான். கும்பாபிஷேகம் ஆளே இல்ல. அது அய்யனாரப்பன் கோயில் தனியா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். நல்லா என்னதான் பண்றீங்க? போராடிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா. சாமி ஊர்வலம் வரும்ல, மரத்தையே தூக்கி பிடிச்சி நிமித்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்க போலான்னு பார்த்தா ஒரே மழை. 4 பேரா சேர்ந்து வேலை பாக்குறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் ஊத்துற திருவிழா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா முடிஞ்சது. நாங்க வந்து கூழ் ஊத்திட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ட்ரம்ஸ் சாமி ஊர்வலம் எல்லாம் வந்திருக்கும் ஜோடிச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா எங்களால பார்க்க முடியல. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராமா எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிராமாக்கு போலான்னு இருக்கோம். மறுநாள் இன்னொரு கோயிலுக்கு கூழ் ஊத்துறாங்க. ஒரு 3 நாள் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியா இருக்கும். நாளைக்கு நாளன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜெஷிதாக்கு ராதை கெட்டப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ராதை வேடம் வந்து போட்டுருந்தா நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.